தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் ராஜினாமா செய்துள்ளது பற்றி நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பிரசாத், இளங்கோவன் ராஜினாமாவுக்கு காரணம் என்ன? நிச்சயமா தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் மேலிடத்திற்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் அவருடைய தொண்டர்கள் மட்டிலும் பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் நடந்த சமயத்தில் 41 தொகுதிகள் காங்கிரஸுக்கு கிடைத்தது திமுக கூட்டணியில். அதில் தேர்தலுக்கு பிறகு கிடைத்த ஓட்டுகளின் அடிப்படையில் 8 தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸால் வெற்றி பெற முடிந்தது. ராகுல் காந்தி அவர் நேரடியாக சந்தித்து ஒரு வாரத்துக்கு முன்னாக நேரடியாக சந்தித்த போது தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து அவர் தன்னுடைய விவரங்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் அது பெரிய அளவில் ரசித்ததாக தெரியல. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் இன்னும் கூடுதலாக 30 தொகுதிகள் வாங்கி இருக்கலாம் அப்படின்னும் சரியான நபர்களை நிறுத்தி இருக்கிறதுக்கு நீங்கள் அறிவுறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தரப்புல இருந்து EVKSனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று இப்போது EVKS இளங்கோவன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே காங்கிரஸ் மேலிடத்துக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இன்ன வரைக்கும் காங்கிரஸ் மேலிடம் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தகவலும் இன்ன வரைக்கும் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதா தற்போதைய கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் EVKS இளங்கோவனுடைய ராஜினாமா காங்கிரஸ் மேலிடம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து யார் அந்த தலைவர் பொறுப்புக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க முன்னாள் MLA செல்லகுமார் அப்படிங்கிறவரும், அடுத்து பார்த்தீங்கன்னா கராத்தே தியாகராஜனும், வசந்தகுமாரும், மாணிக்க தாகூர், இவங்க 4 பேர் தான் இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய அடுத்த கட்ட தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. நான் சொன்ன இந்த 4 பேரில் முன்னாள் MLA செல்லகுமார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நியமிக்கப்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் தமிழ்நாடு காங்கிரஸ் சைடில் உலா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. பிரசாத், இளங்கோவன் இந்த முடிவு குறித்து அவருடைய ஆதரவாளர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? சார் வணக்கம் சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு அடுத்த கட்ட தீர்வு என்ன? இளங்கோவனுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த விதமான பதற்றமும் இல்லை. கடந்த 2 ஆண்டு காலமாக மிக கஷ்டப்பட்டு இந்த கட்சியை நல்லபடியாக வேலை செய்து வளர்த்திருக்கின்றார்கள், வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இக்கட்டான சமயத்திலே தலைமை பொறுப்பேற்று எங்களெல்லாம் பணிபுரிய வைத்து இன்றைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பாரம்பரியமிக்க கட்சியை தூக்கி நிறுத்தியிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட தன்னுடைய உழைப்பால் 41 இடங்களிலே போட்டியிட்டு குறைந்தபட்சம் 7-8 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது என்ற ஒரு வேதனையோடு தார்மீக பொறுப்பேற்று கடந்த வாரம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கட்சி மேலிடும் எந்த முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் கட்டுப்பட்டு இந்த இயக்கம் வளர நாங்கள் பாடுபடுவோம். அதுதான் எங்கள் தலைவர் தருமானத்தில் எங்களை வழிநடத்தி இருக்கின்ற முறை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து வேற எதுவும் புதிதாக காரணங்கள் எதுவும் குஷ்பு மேடம் உள்ள என்றானது இப்படிப்பட்ட பல காரணங்களும் சொல்லப்படுது. எது உண்மை? அதெல்லாம் தேர்தலுக்கு பொறுப்பேற்று தான் 41 இடங்களிலே போட்டியிட்டோம். 8 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. அனைவரும் திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற காரணத்தினாலே ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டுமோ ஒரு நல்ல தலைவர் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கின்றார்கள். முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவரை கட்சியிலிருந்து அவர் நீக்கியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கபால் அவங்க தொடர்ந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு அதிக அளவில் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனைனாலையும் அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் அவர்களும் இவருடைய பதவியை போதும் அப்படின்னு நினைச்சதுனாலையும் காங்கிரஸ் மேலிடத்துக்கு தொடர்ந்து EVKS இளங்கோவனை பற்றிய புகார்கள் முன்னாள் மாநில தலைவர்களே பல பேர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெருக்கடியும் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறது காரணமா இருக்கலாமா? இதில் கற்பனையான ஊடகங்கள் ஏற்படுத்திக் கொண்ட புகார்கள் தான். யாரும் அவர் மேல் எந்தவித புகாரும் தெரிவிக்கவில்லை. தலைவர் என்பவர் தோல்விக்கு பொறுப்பேற்று தார்மீக ராஜினாமா செய்வது என்பது ஒரு மரபு. அந்த அடிப்படையில் அவர் செய்திருக்கின்றார்கள். தொண்டர்களாகிய நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் அவர் கட்சி பணியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா? அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கட்சிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? தலைவர் பதவி தான் ராஜினாமா செய்திருக்கிறார். காங்கிரஸிலிருந்து அவர் ராஜினாமா செய்யவில்லை. அவர் காங்கிரஸுக்காக உழைப்பார். கட்சி மேலிடம் நல்ல முடிவெடுக்கும். யார் வந்தாலும் அதை பற்றி காங்கிரஸ் வளரும். காங்கிரஸை அழிக்க யாராலும் முடியாது. தொண்டர்களோட கருத்தை மிகவும் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கோம். இளங்கோவனின் ராஜினாமா குறித்தும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.